வெல்கம் டு வெற்றிவேல் கேமிங். இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் டெட் ரோடு தான் விளாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் டெட் ரோடில் பார்ட் 4 விளாட போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல் இவன் ஆகாஷ் கூட விளாண்டுருப்போம். இன்றைக்கி நான் எங்கள் அக்கா கூட விளாட போகிறேன். எங்கள் அக்கா கூப்பிட்டேன். வெளியே வர என்னால் வர முடியல. வெளியே வர நான் கிளியர் கொடுக்கணும். எங்கே லாஸ்ட் பாக்ஸில் வா. ஓகேங்க, எங்கள் அக்கா கூட விளாட போகிறோம். டெலிபோர்ட் ஆயிடாது. ஓகேங்க, கோல்டு எடுத்து துட்டு எடுத்தாச்சு நம்ம. சரி போய் கோல் எல்லாத்தையும் வாங்கி நான் வந்து வண்டி சீட்டில் இருந்து இறங்கி வந்துட்டேன். நீ கோல் வாங்க, நான் கண் வாங்க போகிறேன். வண்டி சீட்டு தான் வாங்க. ஓகேங்க ஐயா, நான் பிஸ்டல் தான் வாங்க போகிறேன். இப்போக்கி பிஸ்டல் வாங்கிட்டு அவன் கோல் வாங்க தானே பார்க்கணும். எடுத்துடாடா எங்க நைஸாக வாங்குதேன். நைஸாக எடுத்துடலாம் பார்த்தா நான் தூக்கிட்டேன். எடுத்துட்டான். எதுக்குடா குண்டு எடுத்த? நீ மட்டும் தான் வச்சுட்டியா? எங்கள் 15 நான் கோலங்க மட்டும் தானே போய் வாங்கலாம். இந்த குண்டை நான் ஆட்டிக்கிட்டேன். எதுக்குலாம் எப்படி ஓகே. ஆனால் நீ போய் கோல் எடு. அக்கா நீ போய் கோல், நான் வண்டியில் சீட்டில் இருப்பேன். கோலே வாங்கலாம். அவன் புல்லட்டே தூக்கிட்டான். கோல் வாங்கறதுக்கு 30 ரூபா சொன்னேன், புல்லட்டை தூக்கிட்டான். ஜஸ்ட் மிஸ் கண்ணை எடுத்துருப்பான். என் கோலும் வாங்க மாட்டேக்கான், புல்லட்டை தூக்குதான். நான் இறங்கிட்டேன். வண்டி நீ எடு. ஓகே யாரானா இப்படி வேண்டாம் வரட்டு. ஓகே கோலம் வாங்க மாட்டேக்கான், விட்டுட்டு போயிடுவேன். கோலும் வண்டி வாங்கிட்டு இவங்க மட்டும் வண்டி எடுக்க விடக்கூடாதுங்க. எங்கள் கையில் ஆயுதத்தை எடுக்கத்தான் நான் துப்பாக்கி எடுக்கவும் விட்டேன். போ சரி, நீ இந்த சாமியை பார்த்துக்கணும். உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே, நான் சாம்பியை பார்த்துக்கேன். ஒரு ஏன்னா அவன் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கண்ணுங்கள்கிட்ட சொல்லு. சாம்பி வளர்த்து ஷோ பண்ணி வச்சிரு. ஓகே ஓகேங்க, சாம்பி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இவனை கூப்பிடாம இருந்துருக்கணுங்க. இது ஃபியூவல் வேறு இல்லை. யாரும் வண்டி எடுத்துகிற போகிறோம். நான் ஃபீடாக போயிருந்தேன். ஓகே, நான் வண்டியில் யார்கிட்ட லைக் பண்ணாங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 நான் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த ஆகாஷ் கூட விளாண்டேன். இது எங்கள் அக்கா கூட இதில் விளாடுதேன். வண்டி எவ்வளோ எடுக்கும். இதில் மட்டும் நம்ம இறங்கி இதில் மட்டும் நம்ம இறங்கே விடாதுங்க. வண்டியை நிப்பாட்டே மாட்டாங்க. நான் இறங்கிட்டேன். வண்டி நிப்பாட்டு. எங்கள் போன வாட்டிலும் இப்படி தான் இறங்கிட்டே இருந்தேன். இந்த வாட்டிலையும் இறங்கிட்டேன். வண்டி அடி. நான் யார்கிட்டேன் ஒத்த லூட்டர் போட்டாச்சுங்க. எப்படி எங்காண்டின்னு கொஞ்சம் தூரத்தில் நின்றுடும். ஆனால் எங்காண்டி நின்றுட்டு இப்போ அங்கே போய் இருக்க சோம்பியெல்லாம் அடித்து அவங்கள ஃபியூவல் அட்டம் தான் போடணும். வரியா அப்படி கரண்ட் இது போயிட்டு வச்சுக்கோங்க. லைட் ஐட்டம் வச்சுக்கோங்க. வாட்சாக இருக்கு. வந்து எடு. சாமி இருக்கா இல்லையா? சாமி தரணும். நான் இப்போ சுற்றி இருக்கு. கூட்டமே இருக்கு. வா அவன் வாரம் எவன் அவன் வந்துமே வேஸ்ட்டு தான். சீட்டில் வந்து இறங்கிறத நான் ட்ரெயினை வர தொலைச்சிட்டேன். நான் தெரியுதேனா அவனுக்கு பாட்டேன். அது வருது. இப்போ இறங்கினா அவன் போய் வண்டி எடுத்துருவான் தான் பார்த்தேன். ஓகேங்க, நாங்கள் வெளியே இருந்து மறுபடியும் வாரோம். என் கூடனால இருங்க.
நாங்கள் இறங்கினா கூட நிற்க மாட்டோம் வண்டியை. இல்லை முதல்லேருந்தே வாரோங்க, ஒரே நிமிஷம். சிங்கிளில் வேறு யாரும் வரணும். ஓகேங்க, நாங்கள் மறுபடியும் முதல்லேருந்தே வந்துட்டோம். வேறு யாரும் வராமல் நாங்கள் மட்டும் போகிறோம். அவனுக்குள்ளே ஏன் போன கிரியேட் கொடுத்துட்டேன். நாங்கள் டக்குண்டு வா இல்லை யாரும் சொல்லி தெரியும் bro. வந்துட்டான், எவனோ வந்துட்டான். நீ ஒரு இடத்துல போய் தனியாக கிரியேட் கொடு, நான் வரேன். லாஸ்ட்டு தான். ஓகேங்க, நானும் வந்துட்டேன். இன்னொருத்தர லீவு கொடு, லீவு கொடு. வேறு யார் இருந்தாலும் நாங்கள் லீவு கொடுக்க தான் போகிறோம். யாரும் எங்கள் கூட வராங்கடா. நான் உள்ள வரும்ல, வெளியேந்து என்னால் உள்ள வரும்ல. நாங்கள் தனியாக வெளியே வந்துட்டேன். எங்க என்னாச்சுன்னு தெரியல. லாஸ்ட் பாக்ஸில் ரிலேட் பண்ணுறேன். ஓகே வந்துட்டேன். வேறு எவனாச்சும் வந்தால் டக்குன்னு லீவ் கொடுத்துடணும். ஓகே, இன்னொருத்தன் வராங்க, எங்களுக்குன்னே வராங்க நினைக்கிறேன். உள்ளே கூட்டு போயிருங்கடா. டே 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 வேறு எவனோ வரக்கூடாதுடா. 5 4 எங்கள் டக்குன்னு யாரும் வராங்கடா. எஸ், நாங்கள் டெலிபோர்ட் ஆகிட்டோங்க. தப்பிச்சிட்டோம். ஐயோ அப்போ எங்கள் போயிட்டாங்க. கோல்டு எடுத்தோன்னா கொண்டு வருவேன். போன வாட்டியுமே நான் தான் எடுப்பேன். உனக்கு எது தரணும் வாங்கி தரேன். கன்று வாங்கி தருவியே, பிஸ்டல் வாங்கி தருவியே. நான் 20 ரூபாய்க்கு மேலே கோல் வாங்கிடுறேன். அங்கே நைஸாக தூக்கிட்டு போயிட்டா. நான் போய் கோல் தான் வாங்க போகிறேன். பெரிய கன்று எதுவும் எவ்வளோ ரூபா போன்ட்டு இருக்கு? 70 ரூபாய்க்கு எதுவும் கன்று இருக்கான் பாரு. போன வாட்டி எப்படி வாங்கணும்? ஒரு எதுவுமே வாங்கலாம், அவ்வளோத்தையும் கோல் தான் வாங்கணும். அப்படியே வாங்கணும். அப்புறம் கன்று அப்புறம் எதாச்சும் அவ்வளோ அடிக்க 35 ரூபா மட்டும் லாஸ்ட் வச்சுறேன். 30 ரூபா இருக்கு. 5 ரூபா வேணும்ண்ணா. நீ கோல் எடுத்துட்டியா? நான் 2 பேரும் எடுக்கிறேன். 2 தானே வாங்கினேன். ஓகே, நம்ம 300 ஆயிருங்க ஃபியூவலி. இன்னும் ஒன்றே நான் வாங்கலாம். துட்டு இருக்காங்க. இங்கே துட்டு இருக்கு. எனக்கு ஒரே கிரானைட் மட்டும் வாங்கிட்டேன். அதெல்லாம் சொல்லுறது சொல்லுவேன். கோல் வாங்குவேன். ஒரே நிமிஷம் வருஷம் இன்னொன்று இருக்குது. இந்த கம்பி அவங்க 20 ரூபா தான். இந்த கம்பி நம்மளுக்கு தேவைப்படும். கம்பி எங்கே சொன்னால் டார்ச் லைட் வாங்கி போட்டு போகிறான் பாருங்க. அடிச்சு விடுங்க. இருட்டுக்குள்ள அப்படின்னா என்ன நீ தான் கொண்டு போகணும். இங்கே வண்டி எடுக்கட்டா? நீ எடு. நான் என் இடத்துல போய் வண்டி கிளம்பிட்டோம். இந்த ஹண்டிங் வெட்டானாட்டேன். டென்ட் எதுவும் இருந்தால் கரெக்டாக சொல்லிடுறது. உங்கள் தூரத்தில் ஒரு வீடு இருக்குங்க. சர்ச்சா கோல்டுலாம் இருக்கும். பேஸ்கெட் இதோட போ, பேக்கோட போ. உள்ள சோம்பியே இருக்காது. என்னது ஷோ? நான் எடுக்கதான் எடுக்காங்க. ஐ கன்னு, ஷார்ட் கன்னு போடு தக்காளி. அந்த புல்லட் எடுத்துட்டியா நீ? என்ன புல்லட்டு? ஓகே, இந்த ஸ்டாச்சு வச்சு நம்ம எடுக்கும். அது ஷோ எதெல்லாம் எடுக்காதுன்னா அது நிற்குது. போன வாட்டி கிடச்சது கன்று தான் அது. ஓகே ஓகே, நான் வண்டி வந்துட்டேன். நான் மேலே ஏறப்போகிறேன். இப்போ அதான் வண்டிக்கு பாதுகாப்பு. என்ன செய்யணும்? எடுக்கட்டுமா? அவ்வளோத்தையும் லூட் அடிச்சு அப்படி நைட் ஆகுது. நைட் ஆகிட்டு எந்த வீடும் லூட் அடிக்க வேண்டாம். இப்போ இருட்டிடும். எனக்கு ஒரு டென்ட் இருக்குது, கேம்ப் பிடிச்சிடும். நான் வர முன்னே போகாத. ஷார்ட் கன் நான் தான் வச்சுருக்கேன். ஒரே சோம்பியை மட்டும் நான் கெட் ஷாட் அடிச்சு பார்க்கேன். டக்குன்னு போய் அடிக்காத. நீ வேறு சோம்பி அடி. வேறு சோம்பி அடினா தான் எனக்கு பிடிச்ச சோம்பி அடிக்கா. சரி அடிப்போம். ஸோ சில்வர் எங்க? இதுக்கெல்லாம் ஏன்டா வரா ஸ்டோர்?
இரும்பு கம்பி எதுவும் கிடச்சிருக்கா அப்படி? காலில் ஓகேப்பா, நான் ஒரே சோம்பியை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஃபியூவலாக போட்டு வண்டி எடுக்கேன். என் கண்ணுக்கு அடுத்த ஷாப்பில் 15 ரூபா போட்டு கிரனேட் வாங்க, என்ன புல்லட் வாங்கினேன். நான் சோம்பி அன்ஸ்டோர் பண்ணிட்டு அதை மட்டும் எடுத்து ஃபியூவலாக போட்டுறேன். நானே போட்டேன். வண்டி எடுக்கட்டா? எவ்வளோ மீட்டர் தெரியுமா இருக்கும்? வெறும் 1000 மீட்டர் தான் வரும். இருட்டா போது டக்குன்னு வெல்டு பண்ணி வெல்டும் பண்ண மாட்டேங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். எத்தனை வாட்டி செத்தாலும் போன வீடியோமாய் நான் டக்குன்னு முடிக்க மாட்டேன். முடிஞ்சால் 80,000 மீட்டர் போய் முடிக்க ட்ரை பண்ணுவேன். வண்டி நோர மாட்டேங்க போயிட்டு தான் இருக்கேங்க. இது வேணா வண்டி இழுக்க மாட்டேங்குது. அந்த வீடு லூட் அடிக்குமா வேண்டாமா? நிறுத்திட்டோம். கரெக்டாக இறங்கவே இருக்குங்க. கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டினா நம்ம ட்ரெயின் வரையும் ஓடியா ஈஸியாக இருக்கும். போய் அந்த வீடை லூட் அடிக்க போயிட்டேன். அந்த வீடை போய் லூட் அடிக்கேன். நீ இந்த வீடை லூட் அடி. ஃபீடாக லூட் அடிச்சு நீ இருட்டோம் ஒன்று கொஞ்ச நேரத்தில். இங்கே வந்து கண்ணெலாம் கிடைக்கும். அப்படியே நம்ம பேரலாம் மேடி வண்டிக்கு. ஐயோ வாலி வேறு அன்ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர்ரா 2 பிஸ்டல் இருக்கு. எனக்கு ஒன்று கொண்டு வந்துரு. அப்படியே அப்படியே முன்னாடி அந்த இடத்த பார்த்து கிளம்பணும். வெயிட் பண்ணாச்சு. நீ வண்டி கட்டி ஆன் பண்ணிடுறேன். ஆன் தான் பண்ணியிருக்கேன். சோம்பி வரணும் டக்குன்னு போனோம். வெயிட் பண்ணி எதையும் போகலாம். நான் எப்படி எடுத்துக்கிறேன். இன்னும் இடத்த பார்த்தா வேலை இருக்கு. டக்குன்னு என்ன நைட்டுன்னு வேறு தெரில. வெல்டு பண்ணிட்டியா வளர்த்தியும்? இல்லை இன்னும் இருக்கு. இன்னும் நான் மெயினாக எடுத்து எல்லாமே கன்று மட்டும் எனக்கு ஒரே பிஸ்டல் தெரியா? அந்த ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் பண்ணி இருக்கு. ரெண்டு பேட் இருக்கு என்கிட்ட. என்கிட்ட முள்ளு பேட் 2 இருக்கு. வண்டி இருக்கேன். வெல்டு பண்ணால் தான் போகணும். கீழே வந்துட்டோம். டக்குன்னு சொல்லிடணும். குதிக்க மட்டும் செய்யாத, கீழே வந்துடுவேன். முன்ன போயிட்டாரன். முன்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஃபியூவல் இல்லை. சோம்பியெல்லாம் எடுத்து ஃபியூவலாக போடு. நிப்பாட்டிட்டேன். யா 200 இருக்கு பேர் வண்டி. என்னதான் அட்டாக் பண்ணுது? என்னதான் அட்டாக் பண்ணுதுங்க? டக்குன்னு அடி. ஏன் முன்ன போயிட்டாரு? செதுட்டியா? எங்க பெட்ரோல் கம்மியாக இருக்குது. பேருங்க கொஞ்சம் தூரம் தான். தெரியும். டென்ட்டை லூட் அடிக்க போகிற? இல்லை அது இல்லை. நீ சாமி உயிரோடு தான் இருக்கு. என் உயிரை எடுக்குது. இந்த இடத்துல பிஸ்டல் எடுத்துக்கோ. ஓகே நான் வரேன். ஃபஸ்ட்டு வரேன். நான் இந்த சோம்பியெல்லாம் ட்ராப் கொடுத்துட்டேன். எங்கடக்கு எதுக்கிட்ட போட்டுருக்கேன்? அவனா 2த்தையும் ஒரே கட்சட். இப்போ நான் ரெண்டு கன்னுக்கும் புல்லட் வாங்கணுங்க. அதாங்க பிஸ்டலு கூட அங்கங்கன்னு கிடச்சிரும். இந்த கன்று கிடைக்காது. எல்லா சாமியும் செத்துட்டா. நான் அடிச்சிட்டேன். ஒரே கட்சாட் தான். 1 மட்டும் உயிரோட இருக்கும். சரி 2 இருக்கு.
ஏய் வா இந்த இடத்துல ஒரு நெருப்பு பாட்டில் இருக்கு. நெருப்பு பாட்டில் எனக்கு தான் ஏன் நான் எடுத்தேன். ட்ராப் கொடுத்தா இன்னும் உயிரோட இருக்கு அந்த சாம்பி. என் கண்ணுக்கு நீ தான் பழியாடு. நீ கொள்ளாத இந்த சாம்பி நீ கொள்ளாத ஓகேவா? சொல்றதாவே இல்லை. வா பிஸ்டலுக்கு குழப்பம் இல்லை. நான் பிஸ்டல் அப்படியே எடுத்துட்டேண்ணா. அது ஏர்போ சாரி. இந்த கட்டானா இருக்கு. கட்டணம் கொடுக்கலண்ணா போச்சுங்க வேண்டியும் இப்போ இந்த பிஸ்டல் வச்சு அடிக்கிறேன். பிஸ்டலோட அவ்வளோ குண்டையும் காலியாக்கினா சாவே நிற்கி. ஸ்டோர் ஏன்டா நிறைய வேல்யூபிளான ஐட்டம்லாம் இருக்குது. டக்குன்னு 10,000 மீட்டர் உயரணும். ஓகே ஸ்டோர் ஓகேங்க. அந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்டும், பிடிக்கலன்னா மறந்து பச்சை கலர் காட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே தள்ளி போடும். வெயிட் பண்ணு. வண்டி பண்ண ஏறினேண்ணா. அன்ஸ்டால் கொடுத்து எடுத்து கொஞ்சம் ரெண்டு பண்ணி நான் ஃபியூவல் தான் போட்டுட்ருக்கேன். நிறைய சாம்பி இருக்குது. அடுத்த ஸ்டாப்பில் போய் அவ்வளோ சாம்பி ஃபியூவலாக போட்டுட்டு விற்கக்கூடியதான் விற்று ஒரு நீ விற்றப்புறம் கரெக்டாக சொல்லு. நம்ம பெரிய கன் வாங்குவோம். இப்போது பிஸ்டல் லைக் பெட்ரோல் இன்னும் இங்கே கம்மியாக தான் இருக்கும். பேரும் 8,000 மீட்டர் வந்துட்டோம்ல. வேண்டதுக்கு பெட்ரோல் போட்டு நீ இருட்டின அப்புறம் இதாகிட்டுன்னு வை. அவ்வளோதான் ட்ராக். இவன் போன பாட்டிலையும் இப்படி தாங்க இங்கே வந்து மாட்டிக்கிட்டான். இந்த பாட்டில் நீ பண்ண விடுவேன்னா ஒன்றுண்ணா எப்படி ஸ்டோர் கொடுத்தாச்சு. நான் இது எதுவுமே பண்ணலங்க. நான் 2 பேரும் அன்ஸ்டால் பண்ணிட்டேன். ட்ராக் போட்டு ஆனால் இவனை எடுத்து நீ ஃபியூவலாக போட்டுரு. கவர்மெண்ட் வண்டி நீ அந்த வண்டி விட்டு பார்ப்போம். என் வண்டி இருக்க மாட்டேங்க. நான் யாருன்னா எப்படிங்க நான் செஞ்சால் மட்டும் போக முடியும். எங்கே இங்கே இருக்க புல்லட்னா பியாய் மாதிரி பறந்துடுவோம். வண்டியில் யார் நைட் ஆகும்னா சேஃபுக்கு போவோம். அடுத்த சேஃப் சேஃபால அதெல்லாம் பெரிய ஆபத்து வச்சுக்கிறேன். நான் வண்டி முன்னாடிக்கு அடிச்சு தூக்கிடாத. நான் நடந்தே போகிறேன் அந்த சேஃப் இடத்துக்கு. வண்டியை ஃபீடாக ஓட்டிடாத. எங்கே இருக்க? நான் வண்டி முன்னாடி இருக்கேன். சீக்கிரம் போச்சு. தள்ளி வலிக்கு மட்டும் வந்துடாது. இன்னும் ட்ரக் விட்டுட்டு போதுங்க. ஆனால் ட்ரக்கில் சரியான லூட் இருக்குங்க. விற்றுட்டு 2 பேரும் பெரிய கன் வாங்கலாம். ஓகேவா? ஓகேங்க. நிறைய லூட்டு கிடைக்க போகுது. நிறைய கன்று வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு குண்டோட ஃபஸ்ட்டு கன்னாங்க வேணும். ஏன் தெரியுமா சொல்லுதேன்? கன்னை வாங்கின அப்புறம் குண்டே வாங்க முடியும். 25 ரூபாயா? என்னடா அப்படி 25 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். நீங்களாம் 5 ரூபா. எனக்கு 5 ரூபாலாம் பெருசாக தெரில. அவனு எங்கடா 30 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. நீ 100 ரூபா 300 ரூபா சேர்க்கலாம் பார்த்தேன். ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெரிய குண்டோட புல்லட் வாங்கிடும். விற்க முடியுமா? என்கிட்ட ஒரு 15 ரூபா இன்னும் இருக்குது. அதில் இந்த ஒரே புல்லட் மட்டும் வாங்கிடுவேன். ஷார்ட் 25 ரூபாயா? என்னோட கண்ணோட புல்லட் மட்டும் இது கூட வேஸ்ட் ஆகுதா? ஓகே நான் வரேன். ஃபீடாக வந்துட்டு ஷேர் எல்லாத்தையுமே விற்கலாம். அது வேல்யூபிள்னு போட்டிருக்க எல்லாத்தையுமே நம்மளால் வைக்க முடியும். அன்வெல்ட் ட்ராக். ஓகே இதை போய் நம்ம மேடம் என்ன சாப்பிட்றீங்க? நான் பேக்கில் 10 வச்சுருக்கேன். விட்டுட்டேன். ஏன் விட்டுன்னு எடுக்கக்கூடாதுல்ல? நீ எடுத்து எனக்கு ஒழுங்காக கண் வாங்கிட்டான். இன்னொரு 5 ரூபாய்க்கு மட்டும் வச்சுன்னு கிடச்சா கரெக்டாக இருக்குங்க. நான் இன்னொரு புல்லட்டும் வாங்கிடுவேன். நிறைய அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. அன்வெல்டு ஸ்டோர் இதுதான் அப்போ நான் கேட்குறேன். அன்வெல்டு ஸ்டோர் புத்தகம் படிப்பது நல்லது. சில்லற கைனி தூக்கிறோம். 2 கோழிக்கு 100 ரூபா இருக்குது. 100 ரூபா பிரச்சனை இல்லைங்க. பார்த்துக்கிடும். இங்கே கூட நம்ம டக்குன்னு குண்டு கூட வாங்கிக்கலாம். ஆத்தாடி என்னோட பெட்ஷாட்டு புல்லட் இல்லையே. அதுக்குரிய கண்ணுக்கு 25 ரூபா இருந்தால் புல்லட் வாங்கிட்டேன். கொஞ்சம்
ஓகே எனக்கு 25 ரூபா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த காஃபி பவுடரை விற்காம வச்சுருக்கேன். நானே விற்க வச்சுருக்கேன். என் பின்னாடி எதுவும் வந்ததுன்னா சொல்லிடுவானுங்க. இல்லை வராதுன்னு நம்பி தான் நானே வேலை பார்த்துருக்கேன். 5 ரூபாயே கிடைக்கி என்னங்க இது? 45 ரூபாண்ணா வந்துட்டு பிரச்சனை இல்லை. லாஸ்ட் இது என்ன 5 ரூபா ஆச்சுன்னா 50 ரூபா சேர்த்துட்டேங்க. டக்குனு எனக்கு என்ன தெரியுமா வேலை? அதோட புல்லட் வாங்கணும். சரி எனக்கு 100 ரூபா என்னென்ன வாங்கணும்? மெடிக்கல் எல்லாம் வாங்கணும். பேண்டேஜ் அது பேர். பேண்டேஜில் சாமிகிட்ட இருந்து குடிக்கலாம் இருந்து. ஏன்னா என்கிட்ட 50 ரூபாய்க்கு மெடிக்கிட்டே வாங்கணும். எதுவும் கொடுக்குறீங்க? ஆமாண்ணா இங்கே ஒரு கன்று இருக்குது 50 ரூபா தான் வாங்கிட்டாங்க. மண்டே உடச்சிருவேன். 50 ரூபா. ஓ இதா வில்லம்பா 100 ரூபா இருக்கோ சொல்லு. 100 ரூபா இருக்கலாம். எனக்கு பிஸ்டல் குண்டு வேணும். பிஸ்டல் குண்டு வாங்கிக்க வந்துட்டாங்க. நான் இன்னொரு பிஸ்டல் குண்டு வாங்கிடுவேன். பிஸ்டலோட அந்த ஹெட்ஷாட் குண்டு தான் கரெக்டாக வரும் எனக்கு. உன்கிட்ட ஒரு 15 ரூபா இருந்தால் எனக்கு ஒரு பிஸ்டல் குண்டு வாங்கிட்டாங்க. இதை எடுத்துக்கோ. விற்றது போக எனக்கு இன்னும் யாரோ கற்றுதாங்க. சோம்பி வந்துட்டியா? இப்போ நான்லாம் கன்று தான் கிடையாது. வா டக்குனு வா. நம்ம கன்று தாங்க ஷார்ட் ரேஞ்சு ஆவலை. சிலதான் மேலே இருந்து துப்பாக்கியை பார்த்துக்கிட்டு சாமிக்கு சீக்கிரம் பண்ண நான் ட்ராக் பண்ணி சாமியை போய் எரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ நம்ம தாங்க தான் ரொம்ப சின்ன விளையாட்டோட குண்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணன் வந்துட்டேன் மறுபடியே. ஸோ நான் வந்து வேஸ்ட் வந்து ஒரு தம்பியும் கொள்ளலை. இது எதுவும் நான் வச்சுருக்க 5 ரூபாய்க்கு வாங்க. முன்னாடி சாமி நிற்கிது. என் பின்னாடி தான் ஒன்று வச்சுட்டு வருது. அதான் உனக்கு பின்னாடி தான் நானும் யாரெல்லாம் இந்த இடத்துல பற்றி ஏழை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரோ ஏழைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டுங்க. யாராச்சும் என்ன காப்பாற்றுங்க. இப்போ வருது இந்த ஸ்பீடுக்கு வருதோ? நான் ஏது திருமாடா இவ்வளோ தூரம் தள்ளி இருந்தேன். திருமணம் என்னால் சுட முடியுது. ரொம்ப சந்தோஷம். யாரு அவ்வளோ வில்லம்போட இதுவும் எடுத்துக்கிறேன். இதை கூட அப்போ நீ தடக்குன்னு எடுக்க. இப்போ 50 ரூபா இருந்தால் வில்லம்பு வாங்கிடலாம். அவ்வளோதான் துட்டு இல்லை. ஓகே நீ அவ்வளோத்தையும் எடுத்தா நான் முன்னால வெல்டு பண்ணிடுவேன். சாமி எடுத்து துட்டு கிடைக்குங்களா? ஆமாம் வெயிட் பண்ண அப்புறம் வில்லம் வாங்கிக்கிறேன். வெயிட் பண்ண அவசரப்பட முடியாதுல்ல. நான் எதுவுமே தெரியல. பண்ணாத நான் வெல்டும் பண்ண போல. நான் மூஞ்ச நல்லா பார்த்துட்ருக்கேன். மூஞ்ச பார்த்துவாங்க. இதான் கடுவாய் மூஞ்சி பார்த்து. அந்த 40 ரூபா இருக்குன்னு என்கிட்டயே அந்த சாமி பண்ணி நான் சும்மா டான்ஸானு ஆடிட்டு இருக்கேன். இதை வச்சு அது கொண்டு அந்த அதுக்கிட்ட இடத்துக்கிட்ட போட்டு வச்சுருக்கேன். நீ போய் எடுத்துக்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. 2 ரூபா சீக்கிரம் நிறைய சாமி வேணும். நிறைய சாமி அவ்வளோ. இன்னும் காலையில் இன்னொரு சாமி சுற்றிட்டு வருங்க. இதை விட்டு வைக்கக்கூடாது. என்னையே 2 ரூபாயே கிடச்சா வச்சு தேவையில்லை சார். இப்போதைக்கு இல்லைன்னு வாங்க. அடுத்த ரூபா பார்த்துக்கலாம். நீ எப்போ பண்ணுறான் வந்தா? ஐயோ எங்கள் பாருங்க நான் ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ டார்ச் அடிச்சுருக்கேன். பூட்டி வரேன். நீ அவ்வளோ இப்போ நிறைய சாம்பி இருக்கு. அழுதி கொண்டு கூட 50 ரூபாய்க்கு கிடைக்கும். பெட்ரோல் 50 ரூபா. என்ன பெட்ரோல்? டீசல் தேவையில்ல சொன்னா கேள்வி. சாப்பிட்டார வாங்கிக்கலாம். ஓகேங்க வில்லம்பு வாங்க முடியாதுங்க. அடுத்த ஷாப்பில் கன்ஃபார்ம் எனக்கு அடுத்த 10,000 மீட்டரில் வில்லம்பு வாங்கி தரணும். இருட்டாவதுக்குள்ள எல்லா சாமியும் எடுத்துட்டு வரேன். உன்ட்ட 10 ரூபா இருக்கா? 20 ரூபா இருக்கா? 20 இருந்தால் கோல் வாங்கிடலாம். ஒரு கோலே 100 இதை ஃபுல்லாக்கி விட்ருவோம். ஏன்னா கோலே இல்லாமல் இடத்துல எங்க என்ன இது கோலே இருக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல. கோல்லாம் இருக்காது சார். சொல்லு சரியா? அதனால் கோல்லாம் இல்லை பொறுக்கி. சரி போமா வண்டி எடுக்கட்டா? எடுப்போம். எதுவும் கண்ணு எதுவும் கீழே போடலாம். போ வேற வழியை போ. ஆட்டோமேட்டிக்காக வண்டி போயிட்டே இருக்கு. நானும் இன்னும் நைட் ஆகும்ல. வீடு வந்தால் சொல்லு. நான் மேலே இருந்தே பார்த்துருப்பேன். ஃபஸ்ட்டு கையில் கன் எடுக்காத. ஃபஸ்ட்டே எடுக்காத. ஃபஸ்ட்டு பேட்டோட போ. நிறையா இருந்தால் மட்டும் தான் கன் எடுக்கணும். வா எனக்கு பிஸ்டல் குண்டு கிடச்சிட்டு.
ஏய் எனக்கு ஒரு குண்டு கிடச்சிருக்கு. என்ன பிக்கப் பண்ணுங்கள? என்னோட குண்டை ஏன் எடுத்த? எனக்கே அந்த ஒன்று தான் வந்து நான் இரும்பு சட்டியெல்லாம் எடுக்கல. இங்கே ஒரு வில்லம்போட குண்டு கிடச்சா அவ்வளோத்தையும் எனக்கு தான். ஆனால் வில்லம்பு அடுத்த ஸ்டாப்பில் வில்லம்பு தான். என்னாச்சு? என்னது? நான் வண்டி மேலே ஏற போகிறேன். இப்போ நீ வண்டி ஓட்டு. நீ ஓட்டு வச்சு நாங்கள் என்னே ஓடாது. இதில் முடிஞ்சால் நாங்கள் முடிக்கோம். ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஃபியூவலுக்கு மட்டும்தான் வண்டி ஓட்டி இறங்க வேண்டியதாக இருக்குது. கன்னுக்குள்ளே இறங்க வேண்டாம். ஃபியூவல் மட்டும் தான். ஃபியூவலே தேவையில்லைன்னா நாங்கள் விசாட்டி போயிட்டே தான் இருக்கோம். நானும் மூவே ஆகலை. மணி 4 ஆயிட்டு. 4 நான் இங்கே பார்த்து சொல்லுவேன். மணி 5 ஆகிட்டு. எங்கள் 1 நிமிஷம் 1 மணி நேரமே போகுங்க. வண்டி என்னால் எடுக்க முடியல. ஓகே என்னால் ஐடி ஓட்ட முடியல. நான் வரேன். நான் முன்னே ஏறிக்கிட்டேன். பட்டுன்னு ஓட்டுறதா. வெயிட் பண்ணு. நான் முன்னே என்ன யாரில் என்ன மணி எத்தனா போட்டு நானாவது கீழே இறங்குறது. நாங்கள் பெரிய பெரிய வீடெலாம் இருக்குது. இப்போ நாங்கள் இறங்கினோடனே அவனு ஊதிடுவாங்க. சங்க வெயிட் சைடு போ வேண்டாம் இருக்கட்டி. மேலேருந்தே முடிஞ்சா சுடுமா? கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா அடிச்சிருக்கலாம். டைம் கொஞ்சம் நிறையா இருந்தால் அடிச்சிருக்கலாம். டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே அப்படின்னா பேர் நிற்கணும். ஏதோ குண்டுலாம் போகுது. இப்போ எத்தனை மீட்டர் போயிருக்கோம்? 13,000 தாங்க போயிருக்கோம். ஃபியூவல் எவ்வளோ இருக்குது? போக முடியாது. ஃபியூவல் கன்ஃபார்ம் தேவை. எனக்கு ஏதோ ஆகுது. சாமி மட்டும் கொஞ்சமா இறங்கினோடனே சங்கு மட்டும் ஊதுனாங்க. உனக்கு நான் சங்கு ஊதுறேன். ஒரே உள்ள போய் லூட்டு கன் பார்த்துட்டாரு. சாமி எடு. கன் எது இருந்தால் கன்ஃபார்ம் சொல்லலாம். போடு கரெக்டான சாமி எடுக்க இருட்டுக்கணும். எடு கோல் ஒரு கோலே 100 இது டேங்க் ஃபுல் டேங்க் ஆக்கி விட்டுருப்போம். வண்டியில் ஏறி கொண்டு போயிட்டோம். வண்டியில் ஏறிட்டேன். சோம்பி வருது ரொம்ப. நீங்கள் வண்டியில் நினைக்க போட்டா போகிறேன். என்னால் மூவே ஆகும்ல. நீ வண்டி எடுப்போம். ஆனால் முன்னே ஏறிக்கிறேன். ஒரு நிமிஷம். நம்ம முன்னே ஏறினாங்க ஆகும். ஏற்ற போட்டு ஓகே. இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சு விடுவோம். சும்மா இதை நீங்கள் தப்பாக சொல்லிட்டேன். போட்டு 30 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோவோட பக்கத்தில் டெம்பிள் இருக்குது. போகலாம். ஏன்னா டெம்பிள்லாம் நிறைய லூட்டு கிடைக்கும். அதனால் இருட்டிட்டு மணி எத்தனை? கரெக்டாக 6 மணிக்கு எங்கள் வீடு தான் நிப்பாட்டிடு. நாங்கள் யாரும் அணுகுண்டு தூக்கி போடுதாங்க. மணி எத்தனைப்போ? விடிய வேலையே டக்கு டக்குன்னு நேரம் முடிஞ்சுது. இப்போ 2 ஆகிட்டுங்க. எவ்வளோ மீட்டர் போயிருக்கோம்? 18 போயிட்டோம்ல. அந்த சேஃப் பிளேஸ் கண்ணே ஏற்றிக்கிது. தெரியுமா எப்படி? போய் எஸ் எனக்கு பக்கு வேறு ஆகுதுங்க. பக்காது நோ இப்படி ஆகக்கூடாது. ஓகே நான் இறங்கிட்டேன். எங்கள் வண்டியில் போனாமல் இதில் வண்டி மேலையா மேலே வந்து அப்படியே அந்த அன்றைக்கே அந்த வீடியோமையே போட்டுதலாம். என்னால் மேலே ஏற முடியல. போச்சுங்க. இவன் ஒருத்தர் ஆனவனா சொல்லுவான். நோ எஸ் என்னோட ரைஃபிள் வச்சு அவள் ஏங்க இப்போ குண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்களே சுட்டுட்டாங்க. இதே போதும்டா. லேசர் லைட்டுமே அடிச்சுட்டு இருக்காதுங்க. பின் தொடர்ந்து நிறைய வருதுண்ணே. மணி எத்தனை நான் போய் பாட்டு வந்துட்டா
பார்த்துட்டோம். ஆனால் நாங்கள் வீடியோ காலையில் வரைக்கும் மேலே போய் நிற்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போய் விற்க போகிறோம். ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆயிட்டு, இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்ச நாள் ஓடும். 35 நிமிஷம் கிட்ட ஓடும். சாமி இருக்கா என்ன? நோ என்னோட சாம்பியே இல்லை. ஆமாம் இருக்கு. என்ன சாம்பி? உள்ள வண்டிக்குள்ளையா? ம். இப்போ எடுப்போம். இப்போ வாங்கடா. முடிஞ்சா மேலே வரா. துப்பாக்கி வேறு கீழே போட்டேன். பிக்கப் விட்டுட்டு நான் அவசரப்பட்டு அம்சிட்டு வந்துட்டோம். அவசரப்பட்டு துப்பாக்கி வேறு கீழே வேறு போட்டேன். நான் அவசரப்பட்டேன். ஓகே, நீ விற்று இப்போ எனக்கு வாங்கி தருவியா? அப்படி வில்லம்பு இப்போ எனக்கு வாங்கி தருவியா மாட்டியா? உனக்கு நீ சொன்ன கண்டி தான் நான் எதுவுமே நான் எடுக்கலை. வில்லம்போட குண்டு தான் எனக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கும். என்னதோ அடிக்கமே தெரியுது. ஆமாங்க, ஏதோ சாம்பியன்ட்டு. நம்ம ஓடி போயிட்டு வந்து அடிப்பாங்களே. மாசத்தில் ஓடாமல் தான் கண்ணை பிடிக்க முடியாது. ஆமாம், எனக்கு அவ்வளோ சாம்பி எதுனா ஓடினா கண்ணதி தோறு. ஓகே, ஐஎம் ஏ ப்ரோ பிளேயர் வந்துட்டேன். ஆமாம் ப்ரோ பிளேயர். டக்குன்னு போய் விற்று எனக்கு வாங்கிட்டா. வெயிட் பண்ணி 100 ரூபாய்க்கு மேலே 100 ரூபா. நீ எந்த துட்டையும் எடுக்காத. வெயிட் பண்ணி நான் துட்டு எடுத்துக்கிறேன். நான் எதுவுமே செய்யலை. என் பேக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஃபியூவல் மட்டும் நான் சாம்பி எடுத்து போடுறேன். ஓகே, நான் அவ்வளோ சாம்பி எடுத்து ஃபியூவலாக போடுவேன். ஃபியூவல் எடுத்து போட்டுக்கிறது நான் கண்டிப்பாக வரும்போது வருவேன் இல்லை, எனக்கு கொண்டு வருவேன். எங்கள் வீடியோ காலையில் இந்த சேஃப் பிளேஸுக்குள்ளே சாம்பி எதுங்க, அதாங்க பிரச்சனை. கரெக்டாக என்ன மட்டும் தான் இருக்குது. சேஃப் பிளேஸே கிடையாதா? இதை பற்றி நீ சேஃப் பிளேஸே கன்று இருக்கலாம். இல்லட்டா வேறு என்னன்னா இப்போ நம்ம மெடாஸ் சுடணும். இப்போ கன்று இருக்கனால அதே சுடுது. இப்போ கூட இதெல்லாம் கையில் எடுக்க நம்மளும் வேட்டைக்கு நம்ம போகலாங்க. இவெல்லாம் ரொம்பலாம் இல்லை. கோல் கிடச்சா வாங்கிடு. எத்தனை இருக்கு? அதான் அப்போயே ஃபியூவலாக பட்டியா பிக்கப் அதான் வாங்கு. ஏசுங்க, ஃபைனலி வில்லம்பு வாங்கியாச்சு. நிறைய அந்த வில்லம்போட இது இருக்கு. குண்டா நான் இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு ரெண்டு 2 இருக்குது. இதை தூக்கி இங்கே வச்சுட்டு கிராஷ் பேரை தூக்கி கீழே வைப்போங்க. வில்லம்போட குண்டு இருக்கா? நீ அதெல்லாம் கீழே போட முடியாது. அதெல்லாம் அப்படி நீ வில்லம்பு வாங்கிட்டேன்னா அதிலே அதோட குண்டெல்லாம் வேண்ட 23 வில்லம்பு குண்டு இருக்குது. சரி வண்டி எடு. நான் எடுக்கணுமா? நான் மேலே நிற்கிறேன். வரேன், நான் வரவே இல்லை, வண்டிக்கே வரல. என்ன தெரியலனா இப்போவுமே கோல் எடுத்து ஃபியூவலாக போட்டு சொன்னால் கேடு. ஓகே, நான் மேலே என்னாலே டென்ட்டு இருந்தால் பார்த்துருக்கேன். கீழே பிடிச்சிட்டேன் தெரியாமல். டென்ட்டு வந்தால் நீயும் கொஞ்சம் பாரு, நானும் கொஞ்சம் பார்க்குறேன். டென்ட் வருது டபுள் சைட் டென்ட்டு. நீ எடுத்து என்னதா வண்டி எடுத்துக்கிறது? அந்த சோம்பியை கொஞ்சம் தள்ளி கூட்டுறோம். ஓகேவா? எடுத்து பண்ண வண்டியை எதுக்கு? வண்டி எதுவும் எடுக்க முடியாது. ஐயோ, நீ வர மாட்டேங்கய்யா. அடிக்கவா சோம்பியா? எங்கே நிற்கன்னு தெரியல. 5 நிமிஷம் எனக்கு பக்கா இன்னைக்கு வெயிட் பண்ணு. ஏங்க அடுத்து பார்ட் 5 போடுறதுல நாங்கள் செத்து போயிட்டோம். அதான் வெளியே வந்துட்டேன்னா. ஓகே, கன்ஃபார்ம் நான் பார்ட் 5 போட்டிருந்தேன். பாய், இப்போ நம்ம வெற்றிவேல் பாய்.